பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் இந்தியாவில் மொத்த நூற்பு திறனில் 46%, விசைத்தர திறனில் 22%, கைத்தறை திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைத்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. வெள்ளை தங்கம் என்றும் கிங் ஆஃப் ஃபைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 2,50,000 பொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையான 120 லட்சம் பொதிகளில் 98% பிற மாநிலங்களில் இருந்தே பெறப்படுகிறது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27 கோடியே 21 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 ஆண்டில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண் காடுகள் திட்டம் தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்திடவும் விவசாய நிலங்களின் நிரந்தர பசுமை சூழ்நிலையை உருவாக்கிடவும் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்திட 2026-27 ஆண்டில் 17 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றாங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு மீள கொண்டு வந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலையான வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக 12,500 ஏக்கர் பரப்பிலான சாகுபடிக்கு ஏற்ற தரிசு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தேக்கு, மகோகனி, சந்தனம், மலைவேம்பு, செம்மரம் உள்ளிட்ட பொருளாதார மதிப்புமிக்க மர வகைகளை ஒரு ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் நடவு செய்து வேளாண் காடுகள் உருவாக்கப்படும். உயர் விளைச்சலுக்கு உகந்த சான்று விதைகள் விவசாயிகள் சான்று விதைகளை பயன்படுத்துவதால் 25% வரை மகசூலை அதிகரிக்க இயலும். இதனை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை வாயிலாக 2026-27 ஆண்டில் அரசு விதைப்பெண்ணைகள் மற்றும் விவசாயிகள் நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி போன்ற பயிர்களுக்கு விதைப்பண்ணைகள் அமைத்து 43,400 மெட்ரிக் டன் சான்று விதைகள் 250 கோடி ரூபாய் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை நிதியிலிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு ஒன்றிய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம் வன விலங்குகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு முறைகள் தொன்று தொட்டே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பறவைகளை கவன் கொண்டு அடித்தும், மூங்கிலால் செய்த தட்டை என்ற இசைக்கருவியை முழக்கியும், மகளிர் திணைப்புணும் காத்ததை ஒளிகளை தட்டை புடைனர் புனம்தோறும் கிளிகடி மகளிர் விழிப்படு பூசல் என்றும் பன்றிகள் சொல்லும் சிறிய வழிகளில் அவை புகுந்து மாற்றிக்கொள்ளும்படியான பெரிய கற்பலகையான அடர் என்னும் அரிய பொறிகள் வைத்து ஆடவர் காத்ததை விளைப்புணம் நிலத்தலின் கேளல் அஞ்சி புலைத்தோறும் மாட்டிய இருங்கால் அடார் அரும்பொறி என்று மலைப்படுகாடாம் நம் கண்முனை விரிக்கிறது. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காற்று பண்டிகையால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காற்று பண்டிகையால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம் 2026-27 ஆண்டில் 7 கோடியே 35 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும்.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள சுற்றுச்சூழலுக்கு உகந்த திரவ வடிவிலான காற்றுப்பன்றி விரட்டி விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டம் 14,000 ஏக்கரில் 1,35,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். காட்டுப்பன்றி மட்டுமல்லாது யானை, காட்டெருமை, மான் போன்ற பிற வனங்கு விலங்குகளாலும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்திட நடப்பாண்டில் 134 விவசாயிகளுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வெளி அமைப்புகள் மானியத்தில் நிறுவப்படும். பெரும்பாலான மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்துள்ள இடங்களை காட்டுப்பன்றிகள் தங்கள் வாழ்விடமாக கொண்டு அருகில் உள்ள விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்துகின்றன. எனவே காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண்வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் மாநில நிதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும் நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும்.